அரபிக்ல எப்படி ஒரு ப்ரோவா ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசையா? எப்படி பக்கத்துல எங்க நியரஸ்ட் ஸ்டேஷன் எங்க இருக்கு? இல்ல இந்த டிக்கெட்னுடைய விலை எவ்வளோ? அப்படி நீங்க ஒரு ப்ரோ மாதிரி அரபிக்ல பேசணும்னு ஆசை. பட் ஆனா இன்னும் இனிஷியல் ஸ்டேஜ்லயே தான் இருக்கிறீங்க. ஒரு மர்ஹபன் இல்ல பேசிக்கான ஒரு அரபிக் லேர்னிங்ல மட்டும் தான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அரபிக் சீரியஸினுடைய 3வது பாகத்துக்கு உங்க அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இந்த பாகத்துல நம்ம கத்துக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்துட்டு டிக்கெட் வாங்கணும் மெட்ரோ ட்ரெயினுக்கு. மெட்ரோக்கு எனக்கு டிக்கெட் வாங்கணும். இதுதான் வந்துட்டு சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி அரபிக்ல சொல்றது? ஸ்டாண்டர்ட் அரபிக்ல இதை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொன்னா, உரீத் அன் அஷ்தரி தத்கிரா லி மெட்ரோ. உரீத் அன் அஷ்தரி தத்கிரா லில் மெட்ரோ. உரீத் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், நான் விருப்பப்படுறேன். அஷ்தரினா வாங்குறதுக்கு நான் விருப்பப்படுறேன். அத் தத்கிரா உரீத் அன் அஷ்தரி அத் தத்கிரா. தத்கிரானா டிக்கெட். டிக்கெட் வாங்குறதுக்கு நான் விருப்பப்படுறேன். லில் மெட்ரோ. மெட்ரோங்கிறது அப்படியே தான் வந்துட்டு அரபிக்ல யூஸ் பண்றாங்க. உரீத் அன் அஷ்தரி தத்கிரா லில் மெட்ரோ. ஓகே, இதை ஸ்லாங்ஸ்ல சொல்றாருன்னா வந்துட்டு சவுதி எப்படி சொல்லுவாங்க? ரொம்ப சிம்பிளான ஒரு சேஞ்சஸ் தான். அபகா அஷ்தரி தத்கிரா லில் மெட்ரோ. அஷ்தரி தத்கிரா லில் மெட்ரோங்கிறது அப்படி அதே தான் இருக்கும். பட் நான் விருப்பப்படுறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் மாறும். சவுதியா இருந்தாலும் சரி, ஒரு பலஸ்தீனா இருந்தா பித்தி அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. எஜிப்சியனா இருந்தா ஆயிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தத்கிராக்கு பதிலா தஸ்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ நான் வந்துட்டு டிக்கெட் வாங்கணும் அப்படிங்கறத நீங்க எப்படி சொல்லுவீங்க அரபிக்ல? கத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட், பக்கத்துல பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கணும். பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல எங்க இருக்கு அப்படின்னு கேட்கணும். இது எப்படி நம்ம ஸ்டாண்டர்ட் அரபிக்ல கேட்கறது? ஐன அக்ரப் மௌகிஃப் லில் ஹாஃபிலாத். ஐன அப்படின்னு சொன்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். ஐன, ஓகேங்களா? ஐன அக்ரப். அக்ரப்னா நெருக்கத்துல, பக்கத்துல. மௌகிஃப்னா ஸ்டாப்புக்கு பயன்படுத்துவாங்க. மௌகிஃப், மௌகிஃப்னா ஸ்டாப்புக்கு. லில் ஹாஃபிலாத் பஸ். பஸ் ஸ்டாப் வந்துட்டு பக்கத்துல எங்க இருக்கு எப்படிங்கிறத ஸ்டாண்டர்ட் அரபிக்ல நம்ம எப்படி கேட்கலாம். ஸ்லாங்ஸ்ல வந்துட்டு எப்படி கேட்கறாங்க, எப்படி நம்ம கேட்கலாம்? சவுதி ஸ்லாங்ல இது எப்படி நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒயின் அக்ரப் மௌகிஃப் லில் பாஸ். ஹாஃப் இல்லாத்துன்னு புழங்க மாட்டாங்க. பஸ்ஸுன்னே அப்படியே வந்துட்டு அரபிக்ல சொல்லிடுறாங்க, பாஸ். ஒயின் ஐன் அப்படிங்கிறதுக்கு ஒயின். ஒயின் மௌகிஃப், ஒயின் அக்ரப் மௌகிஃப் லில் பாஸ், அதான் கேட்பாங்க. ஸோ பெலஸ்தீன்லயுமே கிட்டத்தட்ட அதே தான், சேம் அதே தான் பயன்படுத்துவாங்க. ஒயின் அக்ரப் மௌகிஃப் லில் பாஸ் தான். பட் எஜிப்சியன்ல கொஞ்சம் மாறும். எப்படி எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, ஃபீன் ஃபீன் அக்ரப் மௌகிஃப் லில் ஆட்டோபஸ். பஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, ஆட்டோபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அக்ரப்னுடைய ப்ரொனன்சியேஷன் அரபுன்னு மாறும். அதே போல வந்துட்டு மௌகிஃப் அப்படிங்கிறனுடைய ப்ரொனன்சியேஷன் மௌகிஃப்னு மாறும். அவ்வளவுதான். சோ பக்கத்துல எங்க பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு அப்படின்னு சொல்றது நீங்க என்ன பண்றீங்க, கேட்க கத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட், ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். ஸ்டாண்டர்ட் அரபிக்ல இது எப்படி நம்ம கேட்கலாம்? கேஃப் அசில் இலா மஹத்தல் கிதார். கெய்ஃப் அசில் அப்படின்னு சொன்னா நான் எப்படி சென்றடைவேன். கெய்ஃப் அப்படின்னா எப்படின்னு அர்த்தம். அசில்னா ரீச் ஆகிறது, போய் அடையிறது. கெய்ஃப் அசில் இலா மஹத்தல் கிதார். மஹத் அப்படின்னா ஸ்டேஷனுக்கு பயன்படுத்துவாங்க. கித்தார்னா ட்ரெயின். இலா மஹத்தல் கிதார். கெய்ஃப் அசில் இலா மஹத்தல் கிதார் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் அரபிக்ல நம்ம புழங்குறது. ஸ்லாங்ஸ்ல கேட்கறாருந்தா எப்படி கேட்பாங்க? ஸ்லாங்ஸ்ல இது எப்படி கேட்பாங்க? ஒரு சவுதியா இருந்தா எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, கெய்ஃப் அரோஹ் லி மஹத்தல் கிதார். கெய்ஃப் அரோஹ் நான் எப்படி போவேன். அரோஹ்னா போறது. கெய்ஃப் அரோஹ்னா எப்படி போறது. லி மஹத்தல் கிதார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மஹத்தல் கிதார் தான் பயன்படுத்துறாங்க. பலஸ்தீனா இருந்தாலும் அதே தான் கேட்பாங்க. பட் எஜிப்சியன் மட்டும்தான் மாறும். எஜிப்சியன்ல வந்துட்டு எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, அரோஹ் இஸ்ஸை லி மஹத்தல் கிதார். சோ அரோஹ் இஸ்ஸை. இஸ்ஸை அப்படின்னா கைஃப் அப்படிங்கிற அர்த்தம், எப்படி அப்படின்னு அர்த்தம். அரோஹ் இஸ்ஸை நான் எப்படி போவேன், எப்படி போறது அப்படிங்கறத இவங்க இப்படிதான் கேட்பாங்க. அரோஹ் இஸ்ஸை லி மஹத்தல் கிதார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. சோ அவ்வளவுதான். இன்னைக்கு எப்படி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதும் நீங்க கத்துக்கிட்டீங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் அரபிக்கோட சேர்த்து இன்னும் 3 ஸ்லாங்லயுமே நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல என்னென்ன சென்டென்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்க கத்துக்கிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் யாராவது உங்கள்ட்ட வந்துட்டு அரபிக்ல இதை கேட்கறாங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு தெரியாதுங்கிறத தாண்டி நீங்க அதுக்கு ப்ராப்பரா பதிலுமே நீங்க சொல்லுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி பிரயோஜனமான கண்டென்ட்டோட மற்றொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். கீப் லேர்னிங், ஸ்டே கியூரியஸ், see you in the next lesson. மஅஸ்ஸலாமா.